is Erica Fernandez. We just got done with our audio release and I'm pretty excited as it was my first audio and just seen myself on the big screen, such a huge screen. I see myself in the trailer. It got me goosebumps. It was so exciting. It was something I always wanted to. I was always looking forward to seeing myself on the big screen. So it's like a dream come true, and I'm waiting for the release of this movie. People have also waited a long time for this movie, as Bharat has got this tremendous different look from the chocolate boy to the six-pack Bharat. So everyone's looking forward to see this movie. Chennai Cinema India Private Limited company oda producers naanga. I am Senthil Kumar and this is Chitti Babu. எங்க நிறுவனத்தோட முதல் தயாரிப்பு இந்த சசி அவர்களும் பரத் அவர்களும் இதுவரைக்கும் நிறைய நல்ல படங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது மாதிரி ஒரு படம் இனிமே அவங்களே நினைச்சாலும் பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு வியப்பாகவும் சிறப்பாகவும் இந்த படம் வந்திருக்கு. எல்லா வகையான கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் இந்த படத்தில் அவர் ரொம்ப அருமையாக கையாண்டிருக்காரு. இது எப்படின்னு சொல்லணும்னா இந்த படத்தை பற்றி இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி பட் வித் அன் ஆக்ஷன் இட்ஸ் a love and action movie. இதோட ஸ்கிரீன் பிளே வந்து ஒரு த்ரில்லர் ஃபார்மேட்ல பண்ணியிருக்காரு. என் பேரு சரவணன் அபிமன்யு, 555 படத்தோட கேமராமேன். இது எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம். இதுக்கு வந்து டைரக்டர் சசி சாருக்கும் என்னோட ப்ரொடியூசர் செந்தில் சாருக்கும் என்னோட நன்றி. ஏன்னா டைரக்டர் சசி சாருக்கு நான் ஷோரீல் காமிச்சு என்னோட ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பார்த்தாரு, பிடிச்சிருந்து எனக்கு கூப்பிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. பெரிய பட்ஜெட் ஃபிலிம். ஸோ ப்ரொடியூசர் செந்தில் சாரும் என்னை பிலீவ் பண்ணாரு, பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சு. ஸோ அதை நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். சங்கர் சார்கிட்ட சின்னதாக ஒரு எஸ்எம்எஸ் தான் அனுப்பிச்சேன் நான். சார் என்னுடைய படத்துக்கு நீங்கள் வரணும், நீங்கள் என்னுடைய படத்தில் ஆடியோ ரிலீஸில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு இந்த ஆடியோ சிடி நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த விதமான மறுப்புமே இல்லாமல் இமீடியட்டாக அவரும் பதில் 1 hourல ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சாரு. ஐ வில் டூ சசி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாரு. இந்த பெருந்தன்மை அவருக்கு மட்டும் இல்லாமல் பரத் இதே விஷயத்தை வந்து ஒரு நடிகராக வந்து தனுஷ்ட்டு கேட்டார். அவரும் வந்து இம்மீடியட்டாக ஒத்துக்கிட்டாரு. இவங்க 2 பேரும் வந்து இந்த என்னுடைய ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்ப ஹைலைட் ஆகிடுச்சு இருந்தது. அதுவும் அவங்க வாழ்த்தி பேசினது, அவங்க பேசின விதம், அவங்க பேசின கண்டென்ட், இது எல்லாமே வந்து இந்த படத்துக்கு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. அவங்களுடைய எதிர்பார்ப்பை இல்லை எங்களை அந்த இதுக்கு வந்திருந்து ஆடியோ ரிலீஸுக்கு வந்திருந்து வாழ்த்தின லிங்குசாமி, மற்ற நாமத்துக்குமார், மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் வாழ்த்தின மாதிரி இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகும் நம்பிக்கையோடு இருக்கேன். நீங்களும் பாருங்க. நான் சைமன் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கேன். ஆல்பம்ல மொத்தம் 7 சாங்ஸ் இருக்குது. 5 சாங்ஸ், அதுக்கப்புறம் 2 சின்ன சாங்ஸ் இருக்குது. சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப பேஷனேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே 2 சாங்ஸ் கேட்டிருப்பீங்க. மிச்ச சாங்ஸும் கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த படத்தில் ஒரு சின்ன வித்தியாசம். நான் முதல்ல ஒரு ஆக்ஷன் சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணுறேன். கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலாக தான் இருந்தது எனக்கு. இதுக்காக நிறைய ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது இருந்தது. ஹீரோயிசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 1 வருஷம் ஆச்சு. பிகாஸ் நான் அந்த மாதிரி படங்களே பார்த்ததில்லை. இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீன்னு பார்க்காம விட்டுருவேன் நான். பட் வேற ஜோனர் மாறணும், மறுபடியும் இந்த லவ் ஸ்டோரியை டீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஜோனருக்கு அப்படி ஒரு சப்ஜெக்ட் கிடைச்சிது. ஸோ அதில் ட்ராவல் பண்ண ஆரம்பித்து நான் நிறைய ஹோம்ஒர்க் அந்த நிறைய ஃபீல்ட் ஒர்க் பண்ணேன். நான் பண்ணியிருக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப கரெக்டாக வந்திருக்குன்னு அப்படின்னா இன்னைக்கு நான் ஆடியோ ரிலீஸில் அங்கே வந்த பிரபலங்கள், அங்கே வந்த பொதுமக்கள்லாம் அவங்களோட ஃபீட்பேக் கேட்கும்போது தெரியுது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு நீங்கள் ஏதாவது உங்கள்கிட்ட இருந்த ஃபீட்பேக் என்னன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அதுக்கான பதிலையும் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு வந்து பல பிரபலங்கள் வந்து சங்கர் சார் மாதிரி டைரக்டர்ஸ், தனுஷ் சார் மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாம், லிங்குசாமி, இப்போ நிறைய பேர் வந்து ஓப்பனாக ஹார்ட்ஃபுல்லாக சொன்ன கமெண்ட்ஸ் வந்து என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்திருக்கு. இந்த சந்தோஷம் படம் பார்க்குற எல்லாருக்கும், உங்களுக்கும், மக்களுக்கும் எல்லாருக்கும் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
பீன் வண்டர்ஃபுல் ஜேர்னின்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ தூரம் உழைச்சதே வந்துட்டு இந்த ஒரு நல்ல ரிவ்யூஸ், படத்தை பார்த்தின விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்லணுங்கிறதுக்காக தான். ஸோ அதில் இன்னைக்கு காலையில் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவான ஒரு ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குங்கிற ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. ஸ்பெஷலாக சங்கர் சார் சொன்ன விஷயம் வந்துட்டு ரொம்ப ட்ரெய்லரை பார்த்து ரொம்ப பாராட்டின ஒரு இது வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. மே மாதம் படம் திரைக்கு வர ரெடியாக இருக்குது. ஆடியோவும் பார்த்தீங்கன்னா மியூசிக்கலாகவும் சரி விஷுவலாகவும் சரி பயங்கர ஒரு ரிவ்யூ கிடச்சிருக்கு ஆடியோக்கு. ஸோ வெரி தேங்க்ஃபுல் டு ஆல் மை டீம் ஃபார் கிவிங் அஸ் சச் அ வண்டர்ஃபுல் ப்ராடக்ட். ஸோ மே மாதம் கண்டிப்பாக படம் வரும். தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். ட்ரை டு கில் பைரசி. கண்டிப்பாக அந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மாலை மலர் நேயர்களுக்கு என்னோட வணக்கம். நான் ரித்திகா பேசுறேன், உங்களோட 555 ஹீரோயின். இன்னைக்கு தான் நம்மளோட மூவியோட ஆடியோ லான்ச் இருந்தேன். நான் ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு. ஏன்னா அங்க சங்கர் சாரும் தனுஷும் இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லா சாங்ஸுமே பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாரும் அது ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருக்கு. எல்லாருக்கும் இப்ப தெரியும் இந்த மூவி எப்படி இருக்கும் எல்லாமே. ஸோ இப்போ மூவி ரிலீஸ் ஆக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் வாட்ச் பண்ணோம், தியேட்டர்ல போய் வாட்ச் பண்ணோம், நாங்கள் சப்போர்ட் பண்ணோம். நன்றி.